ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த வீட்டுல சந்தோஷமே வேற லெவல் இல்லையா? ஆனா அதே சந்தோஷத்தோட வேற ஒரு டென்ஷன், பயம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். நம்ம பொண்ணு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், ஸ்டடீஸ், கெரியர், மேரேஜ் அப்படின்னு எதுலையுமே கஷ்டப்படக்கூடாது. இப்போ இருக்கிற ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு கேட்டாலே தலை சுத்துது. அதனாலதான் பல பேரண்ட்ஸ் ஒரு நல்ல சேவிங்ஸ் பிளானை தேடுறாங்க. அப்படி பேரண்ட்ஸுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சூப்பர் திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா, SSY ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல எந்த வயசுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா எவ்வளவு பெனிஃபிட் அண்ட் தென் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோல எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்லியா பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்கீமை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது பெண் குழந்தைகளுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சேவிங் ஸ்கீம். ஃபியூச்சர்ல ஹையர் ஸ்டடீஸ், மேரேஜ், ஃபினான்சியல் செக்யூரிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப் பண்ணும். இதுல பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி ஃபியூச்சர்ல பெரிய அமௌண்ட்டா உருவாக்க முடியும். இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்க பிறந்ததுல இருந்து 10 வயசு வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம். அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா லீகல் கார்டியன் அவங்கள வச்சு ஓபன் பண்ணலாம். ஓகேங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு பணம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. இந்த திட்டத்தில் மினிமம் 250 இருந்தாலே போதும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி 1.5 lakh வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். அதாவது உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ சேவ் பண்ணலாம். சரி, இப்போ இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நார்மல் சேவிங் ஸ்கீம் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% ஆர் 4%, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6% கிடைக்கும். ஆனால் இந்த SSY ஸ்கீமில் 8.2% கிடைக்குது. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கீம்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப சேஃப்டி அண்ட் ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு நல்லா இருக்கு. இதுல பிக்கஸ்ட் மேஜிக் என்ன தெரியுமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான வேர்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அடுத்த வருடம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இதனால டைம் போக போக அமௌண்ட் வேகமா க்ரோ. எந்த வயசுல ஓபன் பண்ணினா அதிக பெனிஃபிட்? இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரூல்ஸ் படி பார்த்தா 10 வயசுக்குள்ள எப்ப வேணும்னாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸ்பர்ட் சொல்றது என்ன அப்படின்னா, குழந்தைங்க பிறந்த உடனே அல்லது 1 இயர்க்குள்ளேயே வந்துட்டு ஓபன் பண்ணினா அது வந்து அதிக லாபம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் 21 இயர்ஸ் வரைக்கும் தான் ரன் ஆகும். அதனால சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணினா அதிக வருடங்கள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதிக காம்பவுண்ட் க்ரோத் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். ஒரு பேரண்ட் குழந்தை பிறந்த உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க மந்த்லி 3000 சேவ் பண்றாங்க. 21 இயர்ஸ் கழிச்சு பெரிய அமௌண்டா இருக்கும். ஆனா அதே அக்கௌண்ட்ல 6 வயசுக்கு அப்புறமா ஓபன் பண்ணினா இன்ட்ரெஸ்டோட ஏர்னிங் இயர்ஸ் குறையும், மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் குறையும். அதனாலதான் இயர்லி ஸ்டார்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்கௌண்ட் எங்கே ஓபன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், அப்படி இல்லாத பட்சத்தில் SBI, இந்தியன் பேங்க், கனரா பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல ஓபன் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார், பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த டாக்குமெண்ட் இருந்தால் ஈஸியாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் 15 இயர்ஸ் வரைக்கும் மட்டும் மணி டெபாசிட் பண்ணால் போதும். ஆனால் 21 இயர்ஸ் வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் டெபாசிட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா கூட மணி க்ரோத் ஆகி கொண்டே இருக்கும். ஓகே, இதை படிப்பு செலவுக்காக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா. பெண் குழந்தைங்க 18 வயசு ஆன பிறகு ஹையர் எஜுகேஷன்ஸுக்காக பார்ட்டிஷியல் வித்ட்ரா பண்ண முடியும். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்றதுக்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, மேரேஜ்க்காக இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். மேரேஜ் பர்பஸ்க்காக இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். அதனால பேரண்ட்ஸுக்கு ஒரு ஃபியூச்சர் டென்ஷனும் வந்து குறையும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ல டேக்ஸ் பெனிஃபிட் கூட இருக்கு. இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீம்ல வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ.
ஃபைனல் மெச்சூரிட்டி வருது இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு கூட டேக்ஸ் ஃப்ரீ, அதாவது முழுக்க டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு, கடைசியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்துட்டு டைம் தான் பிக்கஸ்ட் பவர். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணாதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இப்போது எஜுகேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா? இன்னைக்கு ஒரு நல்ல காலேஜில் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 5 lakhs ஆகுது. இதே 10 to 15 years கழிச்சு அதே கோர்ஸுக்கு 15 lakhs கூட ஆகலாம். அதனால ஃபியூச்சர் பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேரண்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னா அது எது தெரியுமா? நம்ம குழந்தைங்க ஃபியூச்சரில் ரொம்ப செக்யூராக இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு. நம்ம இல்லாத நேரத்தில் கூட அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னு. அதனால தான் வந்துட்டு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஃபியூச்சரில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா SSY ஒரு சேஃபான கவர்மெண்ட் ஸ்கீமு. 8.2% வரை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அண்ட் எஜுகேஷன் ப்ளஸ் மேரேஜ் ஃபியூச்சருக்கு செக்யூராக இருக்கும். இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் அதிக லாபம். அதனால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் டிலே பண்ணாமல் இப்போவே SSY அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.